My dear boys, this video is just for you. உங்கள நிறைய பேருக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கலாம். இப்ப இல்லனாலும் இதுக்கு முன்னாடியோ இல்ல இதுக்கு அப்புறமோ பிடிக்கலாம். பட் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலனா நீங்க மேலும் மேலும் ட்ரை பண்ணி உங்க டைமும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. And you might look creepy. ஆனா நம்ம ஒரு ஜென்டில்மேனா நடந்துக்கணும்ல. நிறைய நேரம் பிரச்சனை எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறதே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் என்கிட்ட ரீசெண்டா வந்த சில கிளையன்ட்ஸ் அவங்களுக்கும் இதே சேலஞ்ச் இருக்கிறதா சொன்னாங்க. சோ ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலங்கிறதுக்கான 10 அறிகுறிகளை பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Number 1, most obvious, உங்க டெக்ஸ்ட்டுக்கு அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க இல்ல கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நம்ம மெசேஜ் அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்களோ இல்ல பார்க்காம விட்டுருப்பாங்களோ நீங்க நினைக்கலாம். பட் கம் ஆன், இட்ஸ் 2024. முக்காவாசி நேரம் நம்ம போன் நம்ம பக்கத்திலே தான் இருக்குது. உங்க மெசேஜை மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா திரும்ப திரும்ப டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஹேவ் சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்பர் 2, one word answers. சப்போஸ் அவங்க திரும்ப டெக்ஸ்ட் பண்ணா கூட எதுவும் பெருசா பேசாம நீங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் one word ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காங்களா, கண்டினியூஸா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தான் அர்த்தம். அந்த கான்வர்சேஷன் எப்பயுமே ஒன் சைடடா மட்டுமே இருந்துச்சுன்னா she is definitely not into you. Number 3, she constantly cancels plans. நம்ம எல்லாருமே பிஸியா தான் இருக்கோம் and we have lives of our own. பட் எப்ப பிளான போட்டாலும் அவங்க லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, கான்ஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. Okay, next one, number 4, substitution. A substitute is called a substitute for a reason. அவங்க கேம்ல மெயின் பிளேயரா இருக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு வேற யார் கூடயாச்சும் பிளான் கேன்சல் ஆகும் போது மட்டும்தான் உங்களை கூப்பிடுறாங்கன்னா நியூஸ் ஃபிளாஷ், பேட் நியூஸ், நீங்க தான் சப்ஸ்டிடியூட். உங்களோட பிரசன்ஸ் அவங்க வேல்யூ பண்ணலன்னு தான் அர்த்தம். நீங்க அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கிடையாது. அடுத்து நம்பர் 5, I love you but as a friend. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு அழுத்தி கான்ஸ்டன்டா சொல்லிட்டே இருக்காங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாய்ஸ், நீங்க ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியே வந்து அவங்களோட ரொமான்டிக் இன்ட்ரெஸ்டா மாறுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ ஹோப்பை வளர்த்துக்காதீங்க. நம்பர் 6, சோஷியல் டிஸ்டன்ஸ். அந்த அம்முக்குட்டி எனக்கு தானே தூரம் போ, இப்பதான் தெரியுது அவன் மயங்கி விழுந்தான்னு. நம்ம எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான பிசிக்கல் பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் சப்ஜெக்டிவ். சில பேருக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும், சில பேருக்கு வந்து அவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படாது. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு வந்து நார்மலா மத்தவங்க கூட எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாருங்க. அவங்களோட டிஃபால்ட் பிசிக்கல் பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள மத்தவங்க வந்தா பரவாயில்ல, ஆனா நீங்க உள்ள போனா மட்டும் கொஞ்சம் விலகி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம். தயவு செஞ்சு தள்ளி போயிருங்க, ஃபோர்ஸ் பண்ணி அதுக்குள்ள போகாதீங்க. And generally speaking, please respect everyone's personal space. Okay, next, most important, number 7, when you are hot, she is cold. நீங்க வந்து ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, ஆனா அவங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம சப்ஜெக்டை மாத்திட்டே இருக்காங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. சில கேர்ள்ஸ் வந்து பாய்ஸோட மனசை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக டைரக்டா இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பொலைட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. ஏன் சட்டை ஏன்டா புடிக்கிற? போய் அவன் புருஷன் சட்டையை புடி. So please understand that she doesn't like you back. Number 8, never initiates contact. என்னதான் ரொம்ப பொலைட்டா நிறைய கேர்ள்ஸ் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி மேனிபுலேட்டிவாவும் சில பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க திரும்ப பேசுறாங்க. நீங்க தான் எப்பயுமே முதல்ல போய் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க உங்களை சீரியஸாவே எடுத்துக்கல. அவங்கள உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் சரி, யாராச்சும் உங்களை அலைய விடுற மாதிரி தெரிஞ்சதுன்னா they are not good for you. Okay, number 9, avoids eye contact. This one is a no-brainer. நீங்க ஒரே இடத்துல இருக்கீங்க, ஆனா உங்களை பார்த்து அவங்க மூஞ்ச திருப்பிட்டு போறாங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு உங்களை பிடிக்கல. Number 10, she just doesn't care about you. நிறைய பாய்ஸ் இதை புரிஞ்சுக்கிறதே இல்ல. அந்த பொண்ணு வந்து நம்மள ஏதோ டெஸ்ட் பண்றதா நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க உங்களை சுத்தமா மதிக்கவே இல்லை, நீங்க பண்ற விஷயத்தெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இந்த 10 விஷயத்தையும் நீங்க பாத்துட்டீங்க. So I'll give you a bonus one. Number 11, no. No means no. It's quite simple to understand. அவங்க டைரக்டா வந்து பிடிக்கல, எனக்கு வேண்டாம்னு சொல்றாங்கன்னா அதுக்கு மேல நீங்க திரும்ப போய் பர்சியூ பண்றது நல்லது இல்ல. Alright, end of the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜி பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேட் பிஹேவியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until next time, bye.